வருகிற ஆகஸ்ட் 24ஆம் தேதி சமூக சமத்துவ மக்கள் மாநாடு தேவேந்திர குல மக்களுக்கு முக்கியமான மாநாடு. ஏன்னு கேட்டீங்கன்னா, பட்டியலினத்திலிருந்து வெளியில போகணுங்கிறது நீண்ட ஆண்டுகளான கோரிக்கை. நேற்று கோரிக்கையில இது 45 வருஷத்துக்கு முன்னாலே நடைபெற்றது. அப்பயே நான் சொன்ன எஸ்சி கிடையாதுன்னு சொல்லி நான் போராடினேன். இன்னைக்கு நம்ம எல்லாம் வெளியில போகணும் போராடக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல நாம எல்லாம் வெளியில போகணும்னா ஒரு பெரிய மாச காட்ட வேண்டி இருக்குது. இந்த அரசுக்கு செவி சாய்க்கணும். இந்த மக்கள் பட்டியலத்துல வெளியில போகணும் என்பதுக்கு நம்ம சட்டமன்றத்துல இந்திய அரசு நமக்கு ரிசர்வேஷன் பாஸ் பண்ணாதான் பாராளுமன்றத்தில் நமக்கு பகுதியில் இருக்கிற நான் கால்படாத கிராமமே கிடையாது. நான் 45 வருஷத்துக்கு முன்னால வரும்பொழுது எனக்கு வயசு 17-18 வயசு இருக்கும். அப்போ இளங்காலை அதுக்காண்டி எனக்கு வயசாயிட்டு முடிவு எடுத்துறாங்க. அப்போ இந்த பகுதியெல்லாம் எப்படி இருந்துச்சுங்கிறது பெரியவங்களுக்கு தெரியும். இந்த பகுதியில எவ்வளவு கொடுமைகள் நடந்துச்சு, சங்கரன் கோயில எவ்வளவு அட்டுழியங்கள் நடந்துச்சு எல்லாமே தெரியும். அதையெல்லாம் அடக்கி ஆண்டவன் இவன் என்பதை என்னால் பெருமையாக அந்த நேரத்தில் உங்க ஊருக்கு வந்தா நான் சாப்பிடாம போகவே மாட்டேன். அதே மாதிரி இப்பவும் சாப்பாடு போடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆகஸ்ட் 24ஆம் தேதி பெரிய மகாநாடு திண்டுக்கல் நடத்திருக்கேன். கிராமத்திலிருந்து நாட்டமைப்புகளை நான் கேட்டுக் கொள்வதெல்லாம் எல்லாரும் தாய்மார்களும் பெண்களும் பெரியவர்களும் அதில் தவறாது கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அழைப்பு கொடுப்பதற்காக நான் வருகை தந்திக்கிறேன். எல்லாம் வருவீங்களா? எல்லாரும் வாங்க, வந்து சிறப்பீங்க. அதன் பிறகு அவங்களுடைய எழுச்சியை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அரசு செவி சாய்க்கலன்னா அதுக்கப்புறம் மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிப்பேன். அந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நமக்கு பட்டியலினத்திலிருந்து வெளியே செல்லக்கூடிய நிலை ஏற்படும் என்று சொல்லி இதை அழைப்பாக ஏற்று எல்லோரும் வர வேண்டும் என்று கூறி விடுகிறேன். நன்றி.